ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஎஸ் விலாக்ஸ். நம்ம பெங்களூரில் எந்த ஏரியாவில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொம்மனகலிங்கிற ஏரியாவில் இருக்கோம். சில்க் போர்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் முன்னால் இருக்கோம் ஒசூர்லேருந்து வரும்போது. நம்ம எப்போ பெங்களூர் வந்ததுன்னா ஒரு 2011 வந்தோம். 2018 அப்படிங்கும்போது நம்ம பழைய வீடாக வாங்கினோம் ஆஃப் சைட்டுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ கிச்சனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாடகை வீட்டில் எல்லாமே இதே மாதிரி கிச்சன் தான். நாம் இருந்த வாடகை வீடு எல்லாமே இதே கிச்சன் தான். அதே அளவு கிச்சனே சொந்த வீட்டுக்கும் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லாமே நாங்கள் வந்து டைல்ஸு 4 பக்கம் டைல்ஸே போட்டுட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மாற்றி மாற்றி ஒரே லைனில் நினச்சா பில்டிங் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து ஃபுல் டஸ்ட்டு. இதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த லைன்லேயே இதுக்கப்புறம் நம்ம வந்ததுக்கப்புறம் 3 வீடு ஆயிடுச்சு. பார்த்தா ஃபுல் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வேலையே. அடிக்கடி ஃபுல்லாக எப்படி ஆகுதுன்னே தெரியாது. தான் க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும், பார்த்தா திரும்பி எல்லாம் ஃபார்ம் ஆயிரும். திரும்பி எல்லாம் மேலே ஏறி க்ளீன் பண்ணுறது தான் வேலையே. கிட்டத்தட்ட நம்ம 2011 வந்தோம். பெரிய பையன் வந்து யூகேஜி அங்கேயே ஃபஸ்ட் ஸ்டாண்ட் யூகேஜி முடிச்சுட்டு வந்தான். இங்கே வந்தால் திருப்பி வந்து அண்டர் ஏஜ்ன்னு திரும்பி யூகேஜி போட்டது. அவன் யூகேஜி படிக்கும்போது இங்கே வந்தோம் 2011. அவன் இப்போ வந்து 12th முடிச்சிட்டான். இப்போ இந்த இயரில் 12th முடிச்சிட்டான். அவன் 2011 நம்ம வந்தபோது ஃபுல் சைட்டு வந்து வாங்கிக்கோங்கன்னு அந்த ஓனர் சொன்னாங்க. நாம் எங்கே அப்போ வாங்குறது, நாமவே சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்த சமயம். அப்போ வந்து ஃபுல் சைட் என்ன ரேட்டு சொன்னாங்களோ அதே நம்ம 2018 வாங்கும்போது ஆஃப் சைட்டே அந்த ரேட்டோட ஜாஸ்தி, ஃபுல் சைட்டு ரேட்டோட. ஸோ நம்ம ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் இது வாங்கினோம். இதே படாத கஷ்டப்பட்டு தான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்ததே. ராமர் வனவாசம்பாங்க, அந்த மாதிரி 14 வருஷம் இந்த பெங்களூர் வந்து கிட்டத்தட்ட. நாம் வந்து கல்யாணமாகி 19 வருஷம் ஆகுது. எல்லாமே ஃபஸ்ட்லேருந்தே வாடகை வீடு தான். இப்போ வந்து அம்மா வீட்டில் எல்லாம் சொந்த வீடு தான். கல்யாணம் வரைக்குமே சொந்த வீடு தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வாடகை வீடு தான் நம்ம. அதுக்கப்புறம் இப்போ லாக்டவுன் டைமில் நம்ம இந்த பழைய வீடாக வாங்கினது. அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண் வீடு. அதில் அப்படியே வரலான் தான் பார்த்தோம். ஆனால் வந்து இருக்கிற மாதிரி அவங்க அந்த ரூம்ஸ்லாமும் கரெக்டாக பண்ணல வாஸ்துப்படி. ஆல்ரெடி நாம் வந்து நிறைய வாஸ்துனால அடிபட்டிருக்கோம். இத்தனை வருஷம் இருந்தோம்ல வாடகை வீட்டில், நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த மூலையில் இது இருந்தால் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு. அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஆச்சு நமக்கு. சொந்த வீடு கட்டும்போது ஓகே இந்த மூலையில் இதுதான் இருக்கணும் அப்படின்ட்டு பக்காவாக வாஸ்து பார்த்து தான் கட்டணும். ஃபஸ்ட்டு நமக்கு மட்டும் கட்டிக்கலாம் அப்படின்னு தான் லோன் வாங்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி என்ன பண்ணாலும் ஆகிற செலவு அப்படியே அதோட கடனாக வாங்கி பண்ணிடலாம். நாளைக்கு இப்போதைக்கு நமக்கு இது லோன் கட்டுற மாதிரி இருந்தாங்க கூட பின்னாளைக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும். நமக்கு யூஸ் ஆகாட்டியும் நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற பேஸில் வந்து 4 மாடியாக கட்டியாச்சு. நமக்கு மட்டும் 2 BHK மாதிரி பண்ணிட்டு மேலையெல்லாம் சிங்கிள் BHKவா 2 தடுத்து சின்ன சின்ன வீடாக தான் இருக்கும். இங்கே நம்ம வாடகைக்கு இருந்ததே அந்த மாதிரி வீடு தான். அதனால் நமக்கு வந்து இங்கே அந்த மாதிரி நாமளே அப்படி தான் இருந்தோம். இந்த மாதிரி நிறையா பேர் வந்து இங்கே 2 பேர் 3 பேர் இருக்கிறதுக்கு போதும். நம்ம 5 பேரே அப்படி தான் இருந்தோம். இருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம். அந்த மாதிரி சரி அப்படின்னு கட்டியாச்சு. இப்போதைக்கு நமக்கு வந்து ஃபுல்லாக லோனாக தான் போகுது. பரவாயில்ல, ஏதோ பின்னாலைக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற பேஸில் பண்ணியாச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஏதோ உங்களுக்கு இதுலேருந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. இல்லை பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் வேணும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம என்னவோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பை வியூவர்ஸ், வாழ்க வளமுடன்.